என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான். ஸோ இது வந்துட்டு ஒரு சீரிஸ்னே சொல்லலாம், ஒரு ட்ரிப் சீரிஸ், ஒரு வெக்கேஷன் சீரிஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பாண்டிச்சேரி 2.0 இருக்க போது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு முன்னாடி பிளேலிஸ்ட்டு பாண்டிச்சேரி சீரிஸ் தான் ஒன்று இருக்கும். ஸோ அதோட 2.0 சீரிஸ் தான். ஸோ இது ரொம்ப பெரிய வீடியோஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு Day 1 Day 2 Day 3 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதில் 6 வீடியோ கிட்டே இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக அந்த டே வைஸ் என்னென்ன கவர் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துக்கு போகிறோம், அதே மாதிரி தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் ஒரு வில்லா ஸ்டே மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான ஏர்பிஎன்பி மாதிரி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரது, இங்கே வந்து நம்ம செக்இன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டேயில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறேன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் சொல்கிறேன். எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் இருக்கும். ஸோ பாண்டிச்சேரியில் ஹனிடேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லா தான் இருக்கும். ஸோ இந்த வில்லாவோட டூர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பாண்டிச்சேரி 2.0 சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோனே சொல்லலாம். ஸோ வாங்க ஹனிடேலோட டூரை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஹனிடேல் அப்படிங்கிற இந்த ஒரு வில்லா டைப்பான ஒரு ஹோம் ஸ்டே, கைண்ட் ஆஃப் லைக் வந்துட்டு ஒரு ஏர்பிஎன்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹனிடேல் பற்றி நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, நாங்கள் ஜென்யூனாக தான் புக் பண்ணி தான் அங்கே போயிருந்தோம். கூகுள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து, பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இங்கே வந்துட்டு ஒரு 2 ரூம் இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு 2 ரூமும், அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூம், மொத்தமாக 3 ரூம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்துமே பார்க்குற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வெளிலேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராப்பர்ட்டி உள்ளே இருந்தும் ஒரு டோர் இருக்கும். ஸோ அது வழியாகவுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வந்தவொடனே வந்துட்டு ஒரு செப்பல் அண்ட் ஷூ ரேக் இருக்கும், ஒரு பிளான்ட் வச்சுருப்பாங்க, ஒரு டஸ்ட்பின் இருக்கும் வெளியே. அதை தவிர எங்கே பார்த்தாலுமே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஹால் ஏரியாவில் ஒரு சிட் அவுட், ஒரு சின்ன கார்டன் லான் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நிறைய பிளான்ட்ஸும் அதே மாதிரி லான் அளவுக்கு ஒரு ஆக்சஸ்லாம் கிடையாது, பட் சின்னதாக வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு சில பிளான்ட்ஸ்லாமும் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் உள்ள, அதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டிலேருந்தே உங்கள் ஹால்லேருந்தே நீங்கள் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கான ஒரு வே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கிச்சன் ஆக்சஸ்மே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ட்ராயிங்ஸ் இருக்கும். நான் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுமே நீங்கள் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இங்கே வந்துட்டு உங்களுக்கு சிங்க்கும், அதில் நீங்கள் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான யூட்டிலிட்டியுமே கொடுத்துருப்பாங்க. அதை தவிர இங்கே ஒரு சில அந்த காஃபி பவுடர்ஸ், டீ பேக்ஸ், சுகர் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும் கிளாஸில், அதே மாதிரி கிளாஸில் டம்ளர்ஸ், கப்ஸ்லாமும் இருக்கும். அதை தவிர வந்துட்டு ஒரு சில அந்த சமைக்கிறதுக்கான பேன்ஸ், பவுல்லாம் இங்கே இருக்கும். வாட்டர் டிஸ்பென்சருமே கொடுத்துருவாங்க, டஸ்ட்பினும் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப்ஸில் தான் போகணும். ஸோ ப்ராப்பராக மேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிளாங்கெட்ஸு, பில்லோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மேலே ஒரு ஃப்ளோர் நீங்கள் ஏறி போனீங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஏறுறது, பட் நேரோவாக இருக்கும். பட் ஏறிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிடும். ஸோ போன உடனே உசைன் போல்ட்டோட ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சு. அதை தவிர இங்கே ஒரு போன்சாய் ட்ரீயும், அப்படியே வந்துட்டு லைக் ஒரு போன்சாய் பிளான்ட்டும், அங்கே வந்துட்டு விண்டோ வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மூவி பார்க்குறதுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிட் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இங்கே இடத்துலேருந்து நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த 2 டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு மூவி ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ப்ரொஜெக்டருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி மூவி பார்த்துக்கலாம். அதை தவிர இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி போய் இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி ரோப்ஸ் மாதிரி வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் பேச்சுலராக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரீங்கன்னா அதில் வந்துட்டு அப்படியே லைக் சாஞ்சிட்டு நீங்கள் மூவி பார்க்கலாம். பட் நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுனால பார்க்க முடியல மூவிஸ் எதுவும். ஸோ இதுதான் அந்த ஆப்போசிட் ஸ்க்ரீனு. ஸோ அந்த வாலில் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர இவங்களே வந்துட்டு ஒரு ஜெப்ரானிக் ஸ்பீக்கருமே கொடுத்துட்றாங்க, வித் ரூமே வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது தான். இங்கே வந்துட்டு ஒரு டெரஸ் ஆக்சஸ் மாதிரி இருக்கும் போல், பட் லாஸ்ட் வரைக்குமே நாங்கள் அந்த ரூமை யூஸும் பண்ணல. அதே மாதிரி அது லாக்டாகவும் இருந்துச்சு, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மற்றபடி இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அயன் பாக்ஸ், ஏதாவது அயன்லாம் பண்ணுறீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கான அந்த விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. லைக் அயன் பாக்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதை தவிர அங்கேயே வந்துட்டு க்ரீக் ஆர்டிஸ்ட், அதாவது க்ரீக் ட்ராயிங்ஸ் அதை பற்றின ஒரு சில புக்ஸ்லாம் அண்ட் மேகசின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தவிர இங்கே ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் ஓப்பன் விண்டோ மாதிரி, அதாவது லைக் விண்டோ டோர்ஸ் க்ளோஸ் தான், பட் கர்டைன்ஸ் இருக்காது. மற்றபடி இங்கே இருக்க எல்லா விண்டோஸுமே கர்டைன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் சூப்பராக ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர இங்கே வந்துட்டு ஒரு லைட் மாதிரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு லைட் இருந்துச்சு, இங்கே ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு. ஸோ இதுதான் மேலே இருக்க ஃப்ளோரில் ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ரூமு. ஸோ அந்த மேலே ரூம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனால் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ லைட்ஸ்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்ஸ் போட்டோடனே நமக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு விண்டோ வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வரும், ஒரு ஜன்னல் மாதிரி. அதை தவிர கிளாக் வச்சுருந்தாங்க, பட் சரியாக ஓடலை டைமு. அதை தவிர இங்கே ஒரு விண்டோ, கர்டைன்ஸ், அதே மாதிரி சின்ன ஒரு டேபிளும் ஒரு சேரும் இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸோ இல்லை ட்ராயிங் பண்ணுறீங்க, இல்லை எதாவது லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கபோர்டுமே கொடுத்துருந்தாங்க, வார்ட்ரோப் மாதிரி. உள்ள ஹேங்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை தவிர இவங்க உள்ளேயே நம்ம ஸ்லீப் பண்ண தேவையான அந்த பில்லோஸாக இருக்கட்டும், பிளாங்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை போர்வை, அது மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ரூமோட உங்களுக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா ரூம்லையுமே எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டுமே வச்சுருந்தாங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். கீழே யாராவது படுக்கிறாங்கன்னா அந்த மாதிரினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர மேலேயுமே ஒரு வார்ட்ரோப் இருந்துச்சு, பட் நம்ம இந்த வார்ட்ரோப்பை தான் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணியிருந்தோம், மேலே வார்ட்ரோப்லாம் ஆக்சஸ் பண்ணல. ஸோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்குமே நல்ல லைட்ஸ்லாம் நல்லா இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு ஃபேன், ஏசி எல்லாமே இருந்துச்சு. பட் கரண்ட் போயிடுச்சுன்னா பெருசாக இன்வெர்ட்டர்லாம் இங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் ஒரு வாட்டி கரண்ட் போன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கரண்ட் வந்துச்சு. அதை தவிர இங்கே வந்துட்டு நம்ம வில் ஸ்மித் அவரோட வந்துட்டு ஒரு லைக் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு, ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். அது தவிர பெட்டு கொடுத்துருந்தாங்க, தாராளமாக 2 பேர் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லலாம், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை தவிர இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மேலே ரூமோட இருக்க அந்த ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீட்டர் எல்லா ஆக்சஸுமே இருந்துச்சு, பட் இங்கே சோப் இல்லை, அதுதான் ஒரே விஷயம். டென்டல் கிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் சோப் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அங்கே ஷாம்பு வச்சுருந்தாங்க, அதே மாதிரி அதை தவிர வந்துட்டு நமக்கு இதுவுமே கொடுத்துருந்தாங்க, லைக் கண்டிஷ்னரும் இருந்துச்சு, பட் ஷவர் ஜெல் ஆர் சோப் இல்லை, அதுவுமே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர சிலோட லைக் ரூம்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஹேர் ட்ரையர் இருக்கும், பட் இங்கே ஹேர் ட்ரையரும் இல்லை, அதுவும் ஒரு சின்ன விஷயம். மற்றபடி இது வந்துட்டு பிரச்சனை இல்லை, பட் சம் ஆஃப் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இன்னொரு ரூம் தான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கேயுமே லைட்டிங், வென்டிலேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு மிரருமே, பெரிய ஒரு மிரருமே இருந்துச்சு. அதை தவிர இங்கே எல்லாமே அது அங்கே இருக்க மாதிரி அந்த பெட்ஸாக இருக்கட்டும், நைட் லேம்ப்பாக இருக்கட்டும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நைட் லேம்ப்பும் ஒரு டிவியும் வந்துச்சு. பட் அந்த ரூமில் நைட் லேம்ப், டிவி ரெண்டும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இங்கேயுமே அந்த ஹீட்டராக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த ப்ராப்பர்ட்டியுமே நீட்டாகவும் கிளாஸியாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதை தவிர இங்கே எக்ஸ்ட்ராவாக டிவி வருது. இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இருக்கும். இங்கேயும் விண்டோஸ் ப்ளஸ் கர்டைன்ஸ் வரும், ஏசிஸ் வரும். எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா ஏசி கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர இங்கே இந்த நைட் லேம்பும், இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் டஸ்ட்பின்னும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ கீழே ஒரு ரூம் பெண்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ அதோட ரூம் டூர் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பில் ஒரு லைட்டும், அதை தவிர வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும் அந்த ரூம் உள்ளே போகும்போதே. ஸோ அதை தவிர உள்ளே போனீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போன மாதிரி இருக்கும். போன உடனே உங்களுக்கு ஸ்விட்சஸ்லாம் இங்கே பின்னாடியே கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உள்ளே போன உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே லைட்டிங், வென்டிலேஷன்லாம் எல்லா ரூமே சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக. ஸோ இங்கேயுமே வந்துட்டு 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, டவல்ஸ், அதை தவிர பிளாங்கெட்ஸு, பில்லோஸ் எல்லாமே இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, கர்டைன்ஸ் இருந்துச்சு. ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்னர் கூட போட்டிருந்தாங்க, சென்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர இங்கேயும் பெயிண்டிங் இருக்குது, டிவி கொடுத்துருந்தாங்க, ஏசிஸ் இருக்குது. அது தவிர இங்கே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களாம் யாராவது வந்திருந்தாங்கன்னா விளாட்றதுக்கு ஒரு செஸ் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க, மேக்னெட்டிக் செஸ் போர்டு மாதிரி. இதோட சேர்த்து ஸ்னேக் அண்ட் லேடர், லூடோ எல்லாம் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க பெட்டுக்கு பக்கத்தில். அதே மாதிரி நைட் லேம்புமே இங்கே இருந்துச்சு. அதை தவிர இங்கே டிவி ஆக்சஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது, ஏசியுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே கீழே இருக்க ரூமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஹாலு. நான் ஹாலை முன்னாடி காட்டியிருக்க மாட்டேன். ஸோ ஹால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக எல்லாருமே உட்கார்ற மாதிரி. ஒரு சில இந்த மாதிரி சேர்ஸ் இருக்கும், பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, மேட்ஸ் இருந்துச்சு. அதை தவிர வந்துட்டு இந்த சைடில் நான் சொல்லியிருந்தாலும் அந்த சின்ன ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது, வெரண்டா ஏரியா அந்த மாதிரியும் இருக்குது. அதை தவிர இங்கே ஒய்ஃபையுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, நல்ல ரீச்
ரீச்சபிளாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பீன் பேக் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேயுமே உட்காந்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு ஹாலெல்லாம் பேசிட்டுலாம் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதை தவிர இங்கே வந்துட்டு ஒரு டவர் ஃபேன் ஏர் கூலர் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, லைட் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு விண்டோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட கீழே எல்லாருமே தெரியும், லைக் பேசலாம், அந்த மாதிரி பார்க்கலாம், பேசலாம். அதே மாதிரி அதை தவிர இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி இருக்கும். அதை தவிர நல்லா ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி சோஃபாவும், ஒரு சின்ன ஒரு டேபிள், லைக் நீங்கள் டீ குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டேபிள். அதை தவிர அந்த ஜெப்ரானிக் ஸ்பீக்கர்னே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், சர்ஜ் மாதிரி. ஸோ அதுவுமே கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ் இருக்கும், பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, இன்டர்நெட் கொடுத்துருந்தாங்க, பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே கிளாக் இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில இதில் இருக்க மிஸ்ஸிங் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் இல்லை, கிளாக்கில் கொஞ்சம் டைம் ஒர்க் ஆகலை, ஜென்ரேட்டர் இல்லை, அதே மாதிரி ஹேர் ட்ரையர் இல்லை, சோப் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் தான் இருக்குது தவிர மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி மெயினாக சுகர் இருக்குது, ஆனால் சால்ட் இல்லை. ஸோ காய்ஸ், இது என்ன டேன்னு சொல்லாமல் இந்த வீடியோ இது வரைக்கும் எடுத்துகிட்டேன், சாரி காய்ஸ். இது வந்து டே 1 தான் நாங்கள் செக்இன் பண்ண கண்டென்ட்டும். அதே மாதிரி அப்படியே ஈவினிங்காக வந்துட்டு ஒரு டீ லைட்டாக குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே எப்படியே எங்கள் ரூம்லேருந்து கொஞ்சம் கிட்டே வந்துட்டு, அதாவது இது இருக்குது, ஆரோ பீச் இருக்குது. ஸோ அந்த ஆரோ பீச் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஒரு மாதிரி டைமுக்கு போயிட்டோம் போல். நாங்கள் உள்ளே போன உடனே சன்செட்லாம் ஆகிடுச்சு. ரொம்ப டார்க் ஆனதுனால போலீஸ்லாம் இருந்தாங்க, சீக்கிரமாக எங்களை அமுச்சு விட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த விஷயத்தை நான் கவர் பண்ணேன்னு சொல்லலாம். இந்த ஆரோ பீச் போகிறது வந்துட்டு கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருப்பேன். பட் ஆரோ பீச்சும் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் சாண்ட் தான் என்னன்னு தெரியல, ஒரு பிளாக் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நாங்கள் பெருசாக இந்த ஆரோ பீச்சை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த ஈவினிங் வந்ததில் ஒரு மாதிரி இந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு போனோம், ஈவினிங் அங்கே போய் பார்த்தோம், 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம், வந்துட்டோம். போலீஸும் வந்துட்டு இருக்கக்கூடாது, அங்கே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பெருசாக கடலாமல் எதுவும் இல்லை. ஸோ போனோம், இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. ஸோ அதோட வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட், அதாவது பக்கத்தில் ஏதாவது எங்கள் ஸ்டேக் பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்த்தோம். நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, பட் எதுவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. தலப்பாக்கட்டிலாம் இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைமில் அங்கே வந்துட்டு ப்ராப்பராக எந்த மெனு ஃபுட்லாம் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில சின்ன கடலாமும் இருக்குது, ஓரளவுக்கு பெரிய கடலாம் எல்லாமே சுற்றி இருக்குது. பட் அந்த டைமில் ப்ராப்பராக எதுவுமே எங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ மெக்டொனால்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா போயிருந்தோம். அது வந்துட்டு ரொம்ப கிட்ட நம்மளோட அந்த ஸ்டேலேருந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே போய் நிறைய பர்கர், அதே மாதிரி வித்தியாசமான டெசர்ட்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு மெக்டியில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த லைட்ஸ்லாம் போட்டு நைட் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணோம். பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்விம்மிங்லாம் பண்ணி அங்கேயே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லே பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு வாலிபால்லாம் விளையாண்டு செம ஜாலியாக வந்தோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கனாலும் சரி, இந்த ஹனிடேல் ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அதே மாதிரி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீலும் கிடைக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒரு சில இடம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போவோம். ஸோ நாளைக்கு டே 2 வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. டே 2 கூட சீக்கிரத்தில் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.